வெல்கம் டு சிஓஎஸ். இன்றைக்கி வந்து 13 பொருளை வச்சு ஒரு அருமையான சத்து மாவு கஞ்சிக்கு ரெடி பண்ணலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த எல்லா பொருளையும் நம்ம நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எல்லாத்தையும் எடுத்துப்போம். 3/4 கப்பு கோதுமை, ஒரு 150 கிராம் இருக்கும். இதை முதல்ல வறுத்துப்போம் நம்ம. நல்லா படபடன்னு பொரியுது, நல்லா வாசனை வந்துடுச்சு. போதும், இதை எடுத்துக்குவோம். இப்போது ஒரு கப்பு கம்பு போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து ஒரு 200 கிராமு. இதே நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்குவோம். போதும், வறுபட்டுடுச்சு. இதுவுமே நல்லா பொரியுது. பாருங்க, கலரே மாறி போயிடுச்சு நல்லா. ஒரு கப்பு வெள்ளைச்சோளம், இதையும் போட்டு வறுத்துக்குவோம். இது நல்லா பொரியும் பாருங்கள். நல்லா பாப்கார்ன் மாதிரி பொரியுது. இதையும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போது ஒரு கப்பு கேழ்வரகு, இதையும் வறுத்துக்குவோம். இது வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது, கருகி போயிடும். லேசாக சூடு ஏறி வாசனை வந்தாக்க போதும். இதுவும் 200 கிராமு. சூடு ஏறிடுச்சு, போதும். அடுத்தது ஒரு கப்பு சிகப்பரிசி, இதையும் வறுத்து எடுத்துக்குவோம். போதும், சூடுபட்டுடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்லியை வறுக்கலாம் நம்ம. இது வந்து 3/4 கப்பு, 150 கிராம் தான் போட்டிருக்காங்க. இது வறுக்கும்போது லேசாக உப்பி வரும் அப்படியே. இதையும் வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம. திணை ஒரு கப்பு, 200 கிராம். இதையும் வறுத்துக்குவோம். இது கொட்டினோடனே படபடன்னு பொரியும். இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு ஒரு 100 கிராம், இதையும் வறுத்து எடுத்துக்குவோம். இது நல்லா பொரியும், படபடன்னு பொரிஞ்ச உடனே எடுத்துக்கலாம். வேர்கடலை ஒரு 50 கிராம் வறுத்து போட்டுக்குவோம். வேர்கடலை ரொம்ப போட வேண்டாம், அது எண்ணெய் பசையாக இருக்கும். அதனால் அதை வறுத்து போட்டுக்குவோம். பாதாம் ஒரு 50 கிராம், அதையும் வறுத்து போட்டுக்கலாம். அடுத்தது ஜவ்வரிசி, அது ஒரு 50 கிராம். அது நல்லா படபடன்னு பொரியும் போட்டோடனே. அது ஒரு வளவளப்புக்காக தான், அதையும் வறுத்து போட்டுக்குவோம் நம்ம. இது வேணுன்னா போடலாம், வேணான்னா விட்டுருங்க. முந்திரி ஒரு 50 கிராமு, அதையும் வறுத்து போட்டுருவோம். அடுத்தது ஏலக்காய், ஒரு 10 கிராம் ஏலக்காய் தான் அது. அதையும் லேசாக சூடாக்கி போட்டுடலாம். இது எல்லாமே சூப்பராக வறுத்துட்டோம். இப்போ ஆற விட்டு மிஷினில் போய் அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். மாவு அரைச்சிக்கிட்டு வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் 2 கப்பு கஞ்சி வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் மாவு போட்டுக்கிறேன். முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் தண்ணி 2 கப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடுவோம்.
உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம். அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு அதுக்கு உப்பு போட்டு கேஸ் ஆன் பண்ணி நம்ம அப்படியே காய்ச்சலாம் அதை. கடையில் வாங்குகிற சத்து மாவுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு குடிக்கலாம். ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு குடிங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. காய்ச்சின பால் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றுறேன். அதில் ஒரு 2 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போடுறேன். அப்படியே நல்லா கொதிக்குது பாருங்கள். அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. காலையில் இதில் 1 கப்பு குடித்தோம்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும். டயட் இருக்கவங்கெல்லாம் இது மாதிரி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.